ஃபஸ்ட்டு சீரணக்காய் வத்தல் செய்யறதுக்கு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தேவையான அளவு காய் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ அதை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த காய் வந்து முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு டோட்டலாகவே பார்த்தீங்க அப்படின்னா 1 லிட்டர் அளவு தண்ணி வந்து தேவைப்படுச்சு. அதாவது 3 கப் அளவு தண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஜஸ்ட்டு ஒரு ஹாஃப் பாயில் பண்ணி நம்ம வந்து எடுத்துக்கலாம். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ஜஸ்ட்டு ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி வந்து குக் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி அதோட கலர் வந்து நல்லா லைட்டாக செஞ்சானாலே போதும். ஸோ ரொம்ப வந்து கம்ப்ளீட்டாக வேகணும்னு வந்து அவசியம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஹாஃப் பாயில் ஆனதுக்கப்புறமா இதை வந்துட்டு இன்னொரு பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. ஸோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஒரு 3 to 5 days பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு வெயிலில் வச்சு எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு நல்லா சூப்பரான ஒரு வத்தல் வந்து தயாராகிடும். ஸோ சில பேருக்கு பார்த்தீங்கன்னா டைம் வந்து கொஞ்சம் லாங்காக வந்து எடுக்கலாம். ஸோ வெயில் வந்து நல்லா இருந்துச்சு அப்படின்னா நல்லா 3 daysல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சூப்பராக வந்து வத்தல் வந்து ரெடி ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வத்தல் வந்து தயாராகிடுச்சு. ஸோ பாருங்கள், ரொம்பவே சூப்பரான வத்தல் வந்து தயாராகிடுச்சு. ஜஸ்ட்டு 3 daysல நம்மளுக்கு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா காஞ்சி வந்துருச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.